வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணிப்போம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது 2 அதிபதி 5ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்களால் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு. கணவன் மனைவி, கணவனுடைய சொத்தோ மனைவியோட சொத்தை ஏதோ ரூபத்தில் ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நல்லி தெரியுதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த உறவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவங்களும் திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா புதிய வண்டி வாகனம் வாங்கணுன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பா சம்பந்தமான விஷயங்களோ அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளில் உள்ள சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்தது சூரியன் சார்ந்தபோது நல்ல ஒரு ஏற்றம், நல்ல சந்தோஷங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல ஒரு 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வேலை நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு அது 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், குழந்தைகளோட விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் ஒரு இல்யூஷன் கற்பனையிலே சில மன வருத்தங்களை சில பேர் ஏற்படுத்துவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அவரால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். முதலில் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றமான விஷயம், நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. வேலை நல்ல ஏற்றம், நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்பு. 8ஆம் அதிபதி புதன் 3ல் இருக்கும்போது பெரிய டென்ஷன்ஸ் வரும், தேவையில்லாத விஷயத்தை ஈடுபட்டோங்கிற எண்ணங்கள், அகலக்கால் வச்சு மாட்டிக்கிற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸால் மன உளைச்சல் வரும். சில பேர் ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்டு இருப்பான், இன்னொருத்த சொல்லுவான் தலைவரை உன்னை பற்றி தான் பேசுகிறான், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாடான்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று யாராவது சொல்லி கேட்டு அதனால் நம்ம மன உளைச்சல் அது நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், நடக்கும்போது பார்த்தலாம் சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் உட்காந்து நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது, டென்ஷனாக அதை விட்டுருங்க. 10ஆம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். 9ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கும் பெரும் கல்வி, பெரும் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணுன்றவங்களுக்கு படிப்பு உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கும், சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 4க்கு சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனம் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும்னா பிரார்த்தனை அவசியம். ஸோ இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கணும் எப்படி இருக்கும். சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களாலும் நல்ல மனைவியாலும் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷம், புதுவலங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி நடக்கணும், வேலை நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும். சில பேருக்கு வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து பெருத்த லாபங்கள் எழுதிடும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த உயர்கல்வியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் சில பேர் கிடைச்சி அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி 2ல் உள்ள ராகு உங்களோட புதனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லி இருக்கிறது, குழந்தையோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரம் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்போது குரு வந்து 4ல் இருக்கார். ஸோ 2ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ பேச்சினால் நல்ல ஒரு அட்வொகேட் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம் சனி ராசியிலே இருந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும், வண்டிகள் வாங்கணும், வாகனங்கள் வாங்குறதுக்கான ஆசைகள்லாம் வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம். ஸோ ஏதாச்சும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவோம், 1க்கு 10 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போடுறதுனால அது யார்ட்டாச்சும் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஒன்றுக்கு இது முடியுமாங்கிறத யோசிச்சு கொடுங்க. ஸோ கண்ணாமலாம் அப்படி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்தவன புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வம்பு வழக்குகள், கடன்கள் ஏதாச்சும் வந்து அதீதமான ஒரு கடன்களில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போது ஆற போடுறது நல்லது. இப்போ போனீங்கன்னா பெரிய லிட்டிகேஷனில் மாட்டிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தியான சுக்கிரன் வந்து 4, 9ஆம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துங்க. ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம் இருந்தது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து 6, 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6, 8ஆம் அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான். அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட 6, 8ஆம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம். அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துக்காக ஏதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் எது தெரிய போகுது, காட்டுக்குள்ளே வச்சு போதிச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம், பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் 4ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகும்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்கள கவுத்துட்டுன்றோம் உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி பாதகாதிபதி 6, 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து 4ஆம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200, 1000 வரும். 1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டுன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசியை அவங்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா? ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, நோட்டு புத்தகங்கள், கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம். நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.